வெல்கம் டு ஷார்பன்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு எக்ஸல் ஷீட்டை எப்படி மல்டிபிள் யூசர்ஸ் யூஸ் பண்றது, கூகுள் ஷீட்ஸ்ல இது எப்படி பண்றதுங்கிறத தான் பார்க்க போறோம். இப்போ இங்க பாத்துட்டீங்க அப்படின்னா மொத்தம் 3 கர்சர் இருக்கு. அதாவது 3 செல்ஸ் வந்து நமக்கு இங்க செலக்ட் ஆயிருக்கு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இங்க மொத்தம் 3 யூசர்ஸ் வந்துட்டு ஆக்டிவா இருக்காங்க. பாத்தீங்கன்னா இது வந்து நம்மளோட சிஸ்டம், நம்ம கரண்ட் யூசர். இது பாத்துட்டீங்க அப்படின்னா இன்னொரு யூசர். இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதோட மேல நேம் காமிக்குது. இது ஒரு யூசர். அடுத்து இங்க பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா இது இன்னொரு யூசர். இப்போ வந்து இங்க பாத்தீங்கன்னா 3 டிஃப்ரெண்ட் யூசர் இருக்காங்க. யார் யார் யூசர்லாம் ஆக்டிவா இருக்காங்கிறது உங்களுக்கு வந்து இங்க உங்களுக்கு விசிபிளா இருக்கும். இந்த மல்டிபிள் யூசர்ஸ் யூஸ் பண்ணது இல்லாம எந்தெந்த யூசர் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணிக்கிறாங்க, யார் யார் என்னென்ன டேட்டாவை இன்புட் பண்ணாங்க அப்படிங்கறத எப்படி பாக்குறதுங்கிறதையும் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி கூகுள் ஹோம் பேஜ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த டாட் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இங்க பாத்தீங்க அப்படின்னா கூகுள் டிரைவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். டிரைவை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய கூகுள் டிரைவ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். கூகுள் டிரைவ் ஓப்பன் ஆனவுடனே நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா புதுசாக ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு நியூ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதில் போயிட்டு கூகுள் ஷீட்ஸில் போயிட்டு செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு கூகுள் ஷீட் வந்து நமக்கு இங்கே ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆன உடனே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த எக்ஸல் ஷீட்டை வந்துட்டு மல்டிபிள் யூசர்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி நம்ம இதை வந்து ஷேர் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து உங்களுக்கு ஷேர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். ஸோ இந்த ஃபைலுக்கு நம்ம நேம் எதுவுமே கிரியேட் பண்ணாதனால ஃபர்ஸ்ட் நேம் கிரியேட் பண்ண சொல்லுது. நம்ம நேம் வந்து இப்போ ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணிடலாம். கிரியேட் பண்ணோடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகிட்டு இந்த ஃபைலை யார் கூட ஷேர் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு அது கேட்கும். நம்ம அதை என்ன பண்ணோம் அப்படின்னா யார் கூட ஷேர் பண்ணமோ அவங்களுடைய மெயில் அட்ரஸை டைப் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி அவங்களோட மெயில் அட்ரஸை காமிக்கும். செலக்ட் பண்ணிக்கோங்க. நம்ம 2 பேருக்கு அனுப்ப போகிறோம். ஸோ 2 பேரோட பேரையும் டைப் பண்ணிட்டு இந்த மாதிரி செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இவங்க 2 பேர்த்தோட பேருமே நமக்கு இங்கே வந்துருச்சு. அடுத்து பார்த்துட்டீங்க அப்படின்னா இங்கே வந்து என்ன லெவல் ஆஃப் ஆக்சஸ்ங்கிறது இங்கே இருக்குது. டிஃபால்ட்டாக எடிட்டரில் இருக்குது. இங்கே மொத்தம் 3 ஆப்ஷன் இருக்குது. வியூவர், கமெண்டர், எடிட்டர். எடிட்டர்னா அவங்க ஃபுல் எடிட் பண்ணுற பெர்மிஷன் இருக்கும். கமெண்டர்னா அவங்க என்ன பண்ணலாம், வெறும் கமெண்ட்ஸ் மட்டும் கொடுக்க முடியும். வியூவர்னா வெறும் பார்க்க மட்டும்தான் முடியும். அது மாதிரி நம்ம போட்டு இவங்களுக்கு ஏதாவது மெசேஜ் கொடுக்கணும் அப்படின்னா இங்கே நம்ம என்ன பண்ணலாம், அதை இங்கே போடலாம். இந்த மாதிரி போட்டுட்டு சென்ட் கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு அந்த ஆக்சஸ் போயிடும். இப்போ மற்றவங்களுடைய சிஸ்டமோ ஃபோனோ இல்லை டேப்லெட்டோ எதுவாக இருந்தாலும் அவங்களுக்கு வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக இப்போ ஒரு நோட்டிஃபிகேஷன் போயிருக்கும். இப்போ அவங்க அந்த நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ண உடனே அவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த எக்ஸலுக்கான ஆக்சஸ் அவங்களுக்கு அங்கே ஓப்பன் ஆகிடும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு யூசர் லாகின் பண்ணிட்டாங்க. லாகின் பண்ணவங்கன்னா உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, அந்த யூசரோட பாக்ஸ் இங்கே காமிக்குது, அவங்களோட நேமும் இங்கே வந்துருச்சு. அடுத்து அவங்களோட ஃபோட்டோ நமக்கு இங்கே மேலே வந்துருச்சு. அடுத்து பார்த்துட்டிங்க அப்படின்னா அடுத்த யூசரும் லாகின் பண்ணியாச்சு. லாகின் பண்ணவுடனே இங்கேயும் கர்சர் வந்துருச்சு. அதே மாதிரி அவங்களோட ஃபோட்டோவும் மேலே வந்துருச்சு. இப்போது நம்ம இங்கே ஏதாவது இங்கே டைப் பண்ணுறோம். இதே மாதிரி அவங்களும் டைப் பண்ணாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த டேட்டா நமக்கு இங்கே வந்துடும். பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஐ எம் குட் அப்படின்னு அவங்க டைப் பண்ணது இங்கே வந்துருச்சு. இன்னொரு யூஸரும் டைப் பண்ணிட்டாங்க, நமக்கு அதுவுமே அங்கே வந்துருச்சு. பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பண்ணும்போது பேரலாக ஒரே ஷீட்டில் மல்டிபிள் ஆட்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ பார்த்துட்டீங்க அப்படின்னா எல்லா யூஸரும் யூஸ் பண்ணி முடிச்சுட்டு லாக் அவுட் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஆனால் இப்போ இந்த எந்த டெக்ஸ்ட்டை எந்த யூசர் என்டர் பண்ணாங்க நம்மளால இப்போ கண்டுபிடிக்க முடியல. அதை கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணோம் அப்படின்னா இங்கே வந்தீங்க அப்படின்னா இங்கே வந்துட்டு ஒரு ஏரோ சிம்பிள் மாதிரி இருக்கும், சர்க்குலர் ஏரோ. இது பார்த்தீங்கன்னா லாஸ்ட் எடிட் மேட் செகண்ட்ஸ் அகோ அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்களோட பேர் வந்திருக்கு, யார் பண்ணாங்க அப்படின்ட்டு. இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இந்த விண்டோவில் பார்த்துட்டீங்க அப்படின்னா யார் யாரெல்லாம் இந்த வெர்ஷனை யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அவங்களோட பேர் நமக்கு இங்கே வரிசையாக வந்துடும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கலரை வந்துட்டு டிஃபால்ட்டாக சிஸ்டமே அசைன் பண்ணிட்டோம். அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அவங்க என்டர் பண்ண டெக்ஸ்ட் வந்துட்டு ஒவ்வொரு கலரில் இருக்கும். இந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா யார் யார் எந்தெந்த டேட்டாவை என்டர் பண்ணாங்கிறத ஹைலைட் பண்ணி பார்த்துக்க முடியும். இந்த 12/7 அப்படிங்கிற டைமுக்கு சேவ் ஆன வெர்ஷன் இது பார்த்துட்டிங்க அப்படின்னா அதுக்கு முன்னத்த டைமில் சேவ் ஆன வெர்ஷன். இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு வாட்டியும் சேவ் பண்ணும் போதும் ஒவ்வொரு வெர்ஷனுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு என்ன ஆகும், வந்துட்டே இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், இன்னொரு வெர்ஷன் ட்ரை பண்ணலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் எல்லா யூசர்ஸும் அவங்களோட இன்புட்ஸை கொடுத்துட்டு மறுபடியும் லாக் ஆஃப் பண்ணிட்டு போயிட்டாங்க. இப்போ யார் எதை என்டர் பண்ணாங்கன்னு நம்மளால்
கண்டுபிடிக்க முடியாது. அதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா மறுபடியும் இங்கே போங்க, வெர்ஷன் ஹிஸ்ட்ரிக்கு போங்க. இதை கிளிக் பண்ண உடனே நமக்கு என்ன ஆச்சு, மறுபடியும் இந்த வெர்ஷன் ஓப்பன் ஆயிடுச்சு. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா யார் யார் என்டர் பண்ணாங்களோ அவங்கவுங்க என்டர் பண்ணது அவங்கவுங்க கலரில் வந்துருச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் யூஸரோட கலர் பார்த்தீங்க அப்படின்னா க்ரீன் கலரில் இருக்குது. ஸோ அவங்க என்டர் பண்ணது எல்லாமே க்ரீன்லையும், இன்னொரு யூஸரது ஆரஞ்சுலையும், இன்னொரு யூஸரது பர்பிள்லையும் வந்துருச்சு. ஸோ நம்ம இந்த மாதிரி தான் என்ன பண்ணணும் அப்படின்னா மல்டிபிள் யூசர்ஸ் வந்துட்டு ஒரு எக்ஸல் ஷீட்டை யூஸ் பண்ணோம். யூஸ் பண்ணிவிட்டு யார் யார் என்னென்ன சேஞ்ச் பண்ணாங்கிறத நம்மளால ட்ரேஸ் பண்ணி கண்டுபிடிக்க முடியும். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே எங்கள் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.